8th standard chapter 4 life mathematicsல exercise 4.3ல 9th question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the rate of interest if the difference between CI and SI on rupees 8,000 compounded annually for 2 years is rupees 20. அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the difference between என்ற வார்த்தையை கவனிக்கணும். எதுக்கும் சிஐக்கும் எஸ்ஐக்கும் அப்படின்றாங்க. எவ்வளோ ரூபா போட்டிருக்கிறோன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரின்சிபல். எவ்வளவு வருஷம் 2 years, அப்போ அது என். இந்த 20ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஐ அண்ட் எஸ்ஐயோடைய டிஃப்ரென்ஸ், அதை தான் இந்த 20ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். தமிழ் மீடியம் பார்த்திங்கன்னா சிஐ மற்றும் எஸ்ஐக்கான வித்தியாசத்தை 20 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. முன்வைப்பு தொகையாக 8,000 ரூபாய் 2 வருஷத்துக்கு போடும்போது அதோடைய வட்டி வீதம் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஆஸ் யூஷுவல் பி என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுதியிருக்கிறோம், தட் இஸ் 8,000. என் எவ்வளவோ அதை எடுத்து எழுதுகிறோம் 2 years. சிஐ மைனஸ் எஸ்ஐயோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20. இப்போ ஃபார்முலா என்னவோ அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் பவர் என். இப்போ இந்த ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, ஸோ அதை தூக்கி அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. பியோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8,000, அதையும் போட்டாச்சு. 6 தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுருக்கிறோம் பை 100 ஹோல் பவர் 2. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8,000 ஆப்போசிட் சைடில் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ அதை தான் இந்த ஸ்டெப்பில் போட்டிருக்கிறோம். ஸோ 20 by 8,000 இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 100 ஹோல் பவர் 2. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே 2 1 டைம் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 4s are 8, 2 0வை அப்படியே எடுத்து போட்டுருங்க. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 by 400 is equal to r by 100 the whole square. இப்போது எனக்கு 6 ஸ்கொயரில் வேண்டாம். அப்போ எப்படி வேணும், ஆர் மட்டும் வேணுன்றதுனால ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கிறோம். அப்படி ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அதை நீங்கள் அடித்து காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ 1க்கு ரூட் எடுத்தால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1, அதாவது இப்போ ரஃபாக போடுறேன் 1 into 1 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த 1 ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஸ்கொயர் ரூட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ 1க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதே மாதிரி 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், இது ரஃப் இந்த பாக்ஸ் போட்டு போடுறத ரஃபாக வச்சுக்கோங்க. 2 2s are 4, ரைட்டுங்களா. ஸோ அப்போது 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. ரெண்டு தடவை ஒரே மாதிரியே நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதை ரூட் எடுத்தோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. ரெண்டு தடவை 0 இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு தடவை எடுத்து போடுங்க. ரூட்டுன்னும் போது ஒரு தடவை தான் வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 வரும் பை 100 அப்படியே வரும். நிறைய பேர் இதில் ஒரு தப்பு பண்ணிடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு ஸ்கொயர், அதாவது நம்ம ரூட் எடுக்கும்போது 10, அதாவது 10 10s are 100ன்ற கான்செப்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100ன்னு போடுறதுக்கு பதிலாக 10ன்னு போட்டுருவாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், நீங்கள் அடித்து காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 6. ஸோ இந்த 100 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா கீழே இருக்கிறது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மேலே. ஆல்ரெடி இங்கே என்ன நம்பர் இருக்குது 1. ஸோ அப்போ 1ஓட 100 சேரும்போது 1100ன்னு போடக்கூடாது, 1 into 100 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 100. இப்போ 1ன்றதுனால பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ கீழே என்ன நம்பர் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. பை 20 இஸ் ஈக்குவல் டு ஆர். திரும்பவும் மேலே ஒரு 0 கீழே ஒரு 0. இது 2 1s are 2, 2 5s are 10. ஸோ அப்போது ஆருடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.